ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13 தினமணி நியூஸ் பேப்பர் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். நாட்டோட நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நமக்கு எந்த மாதிரிலாம் வேணும் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸில் இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 4 மாநகராட்சிகள் 3 நகராட்சிகள் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க.ஸ்டாலின் வந்து சொல்லியிருப்பார். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4 மாநகராட்சிகள் வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை மாநகராட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சிகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 21 இருந்துச்சு. புதுசாக வந்து 4 இது உருவாக்குனாங்க இல்லையா? ஸோ என்னென்னு நமக்கு தெரியும். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த 4ம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக உருவாக்குனது. அடுத்த டேட்டா பாருங்கள். இப்போது சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா? அது பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6வது ஆண்டாக வந்து சென்னை வந்து முதல் இடத்துல இருக்குது. சென்னை ஐஐடி அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. எத்தனாவது ஆண்டு தொடர்ந்து வந்து 6 ஆண்டுகள் வந்து முதல் இடத்துல இருக்குது சென்னை ஐஐடி. அடுத்து பாருங்கள், சுதந்திர தின விழா. அப்போ வந்து தமிழ்நாட்டோட தலைமை செயலகம் வந்து சிவப்பு மண்டலமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ சிவப்பு மண்டலம்னா என்னென்னா, நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ரொம்ப பாதுகாப்பு வந்து பலமாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் வந்து எங்கே செயல்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா? அங்கே தான் வந்து செயல்பட்டுருக்கு. இந்த சிவப்பு மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி அறிவிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 144 கீழ் தான் வந்து சிவப்பு மண்டலமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு வந்து 380 கோடி வந்து நிதியுதவி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம்னா என்னென்னா, இப்போது அரசு பள்ளிகள்லாம் இருக்குது இல்லையா? அதை வந்து டெவலப் பண்ணுறது. அதுக்காக தான் வந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் வந்து எவ்வளோ நிதி திரட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 380 கோடி வந்து நிதி திரட்டியிருக்காங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், டெங்குவை குறைக்கும் கியூடெங்கா தடுப்பூசி. இப்போது ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கியூடெங்கா அப்படின்ற தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இப்போ டெங்குவை வந்து 50% மேலே வந்து டெங்கு பாதிப்பை வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. கியூடெங்கா தடுப்பூசி வந்து எதனுடன் தொடர்புடையது அது மாதிரி கூட கேட்கலாம். டெங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் வந்து சென்னை ஐஐடி வந்து 6வது முறையாக வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இப்போ அங்கே பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சிறந்த பல்கலைக்கழக தரவரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இடத்துல பார்த்திங்கன்னா வங்கதேசம் இருக்கு இல்லையா? வங்கதேசத்தில் வந்து ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் வந்து செகண்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மகாராஷ்டிராவில் வந்து சாவித்ரிபாய் பூனே பல்கலைக்கழகம் வந்து 3rd இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து 8வது இடத்துலையும், சென்னை பல்கலைக்கழகம் வந்து 12வது இடத்துலையும், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து 16வது இடத்துலையும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து 17வது இடத்துலையும் இருக்குது. அப்படியே ஒன்ஸ் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.